பாதையில் சென்று கொண்டிருக்கிறான், ஓடி போய் அவனுக்கு ஜெபித்து கொண்டு வா என்று கர்த்தருடைய சப்தம். நான் கேட்குறேன், ஆண்டவரே, அது மோசமான ஊர். கிறிஸ்தவனாலே விளக்குமாற வச்சு அடித்து துரத்திடுவாங்க. உமாசங்கர் ஐஏஎஸ் அவரே விளக்குமாற வச்சு அடித்து துரத்திட்டாங்க. அவர் பிரசங்கம் பண்ணுவார், ஆண்டுடைய வார்த்தையை அறிவிக்கிறார். அவரே எல்லா பெண்களுமா சேர்ந்து அடித்து துரத்தின ஊர். நான் எப்படி போக முடியும் ஆண்டவரே? அவருக்கே ஐஏஎஸ் அதிகாரிக்கே இந்த கதின்னா எனக்கு என்ன? மனித பீயும் சாணியும் வாரி பூசி விட்டுருவாங்க. நான் அந்த பக்கம் எல்லாம் போக மாட்டேன் ஆண்டவரேன்னு. உடனே என்ன சொன்னால் தெரியுமா? என் குமாரன் சாக கிடக்கிறான், நீங்கள் படுத்து ஓய்வெடுக்க நினைக்கிறாய், புறப்பட்டு போ. ஆனால் நான் திரும்பி படுத்தேன். ஏன்னா கர்த்தர் நான் இந்த பக்கம் வர மாட்டாரா? கவிழ்ந்து படுப்போம் இல்லை, அதே மாதிரி படுத்தேன். ஆனாலும் தேவன் இருதயத்தை கசக்கி பொழிதான், என் குமாரன் சாக கிடக்கிறான், நீ ஓய்வெடுக்கிறாயா, புறப்பட்டு போ என்று. இதுதான் சத்தம். 3 சத்தம் கேட்டாச்சுன்னா நான் வாரி கட்டிட்டு நான் கிளம்புனேன். என்ன, பல அரசியல் கட்சிகள் இருந்த பழக்கம் உண்டு. ஒரு வேட்டி இருந்தது, ஆனால் ஆளுங்கட்சி வேட்டி எடுத்து கட்டினேன். ஆளுங்கட்சி வேட்டி எடுத்து கட்டினேன் அடியை குறைக்கிறதுக்கு. நானும் என் மனைவியும் நான் சொன்னேன், பைபிளை கண்டு அடிச்சிருவாங்க, அந்த பைபிள் பாக்ஸில் இருக்கட்டும், கையில் எடுத்துடாத, கையை வீசிட்டு என் பின்னாடி வான்னு சொன்னேன். அது ஒரு ஓய்வு நாள். ஓய்வு நாளில் மிகப்பெரிய அற்புதங்களை இயேசு கிறிஸ்து செஞ்சுருக்கிறார் இல்லையா? அன்றைக்கும் ஒரு ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை. இந்த பெண்கள் குழு, அந்த குழு, இந்த குழு எல்லாம் ஓய்வு நாளில் தானே அதிகமாக இருக்கும். அந்த வீட்டில் தான் அந்த ஊர் பெண்களெல்லாம் ஒன்றா கூடியிருக்கணும். ஒரு 10, 30, 40 இருக்கும். அப்போ ஒரு அடியெல்லாம் வாங்க போகிறது, 40 பேரும் சேர்ந்து அடித்தா துவசந்தான். ஆனால் வாசல் வரைக்கும் போனதும் அந்த அம்மா சொல்லுது, வராதீங்க வராதீங்க, இப்படி கையை காட்டுறது. கர்த்தர் சொல்லி புறப்பட்ட பொழுது வராத வராதுன்னு சொன்ன எவன் கேட்பான்? அந்தி கிறிஸ்துக்காரன் கேட்பான், நான் கேட்க மாட்டேன். நான் பொண்டாட்டியும் கூப்பிட்டு நேராக வீட்டுக்குள்ளே கதை திறந்து உள்ளே போய் உட்காந்து முற்றத்தில் குழு. கர்த்தர் அவங்கள கண்களை கட்டினார், அவ்வளோதான். உள்ளே போய் சத்தமாக பிரசங்கம் பண்ணுறேன். அந்த சகோதரிகிட்ட சொல்லுகிறேன், இயேசு அற்புதம் செய்வாரா? வா செய்வார். ஏன்னா அவங்க கொஞ்சம் விற்கிறோம். வா செய்வார். ஏய், உன் சகோதரனுக்கு செய்வாரா? உடனே அப்பவும் சொல்ல செய்வார். ஒரு வாடி செஞ்சு கிழிச்சிருவாருன்னு. சில மதக்காரங்க அப்படி சொல்ல, ஒரு வாடி செஞ்சு கிழிச்சிருவாருன்னு. அதே மாதிரி தான் அங்கேயும் நடந்து பேச்சுவார்த்தை. பையன்கிட்ட கேட்குறேன், நீ தொழுது உள்ளது விக்கிரகம், இந்த நிமிஷத்தில் இயேசுவை நம்ப, இந்த நிமிஷத்தில் உன்னை சொஸ்தமாக்கி விட்டு தான் வெளியே போவேன். எந்த ஊழியம் செய்யுமா? எந்த ஊழியம் சொல்லுமா? இப்படி சொஸ்தமாவாய். இப்போ அப்போல்லாம் கைவிட்டிருக்கலாம். ஆண்டவராகிய தேவன் கைவிடுவதற்கு என்னை அனுப்பவில்லை, சொஸ்தமாக்கிவிட திரும்புவேன். அவனை நம்ப மாட்டான். அம்மாக்காரி அங்கேயே இருக்கா குழுவில், வெளியே வந்தால் கொடுக்கும், அவளுக்கும் அடி கிடைக்கும். நாங்கள் இங்கே பிரசங்கம் நடத்தி இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்லுவா, நீ போவியா, நீ வெளியே போவியா? விடுதலை என்று வந்த பொழுது ஓடி போகிற ஊழியம் அல்ல இந்த ஊழியம். கையை தட்டலாம். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ. அல்லேலூயா அல்லேலூயா, அவர் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா, அவர் நம்மை உயர்த்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா, அதிசயம் செய்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேல் அவனுக்கு பிரசங்கம் பண்ணி இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் சப்தமாக பேசுகிறவன், ஆனால் ஒரு சப்தமும் வெளியே இருக்கிறவங்களுக்கு கேட்கல. கேட்டிருந்தால் உள்ளே வந்து அடி கிடைச்சிருக்கும்.
அது கர்த்தர் தான் காத்திருக்கிறார். அவருடைய செவிகளை எல்லாம் அடைத்து விட்டார். இங்கே சுவிசேஷத்தை பிரசங்கித்து அந்த மகனை அழைத்து கொண்டு நான் வெளியே சென்று ஒரு ஒரு பெட்டிக்கடைக்கு சென்று ஒரு பாட்டில் தண்ணியை வாங்கி ஒரு கப்பலை ஊற்றி என் விரலை விட்டு இதோ இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி குடிடான்னு சொன்னேன். குடித்தான். இனி வா. அவனுக்கு வேடிக்கை பொருளாக இருந்திருக்கேன். நான் தண்ணி வீட்டிலே இருக்கேன், ஏன் வெளியில் கூட்டிகிட்டு தண்ணி வாங்கி தரான். ஒரு பாக்கெட் வாட்டர் தான் வாங்கினோம். வாங்கிட்டு வீட்டில் மறுபடியும் உட்கார்ந்துருக்குறோம். உட்கார்ந்து சொல்லுகிறோம், இன்னும் சில 2-1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தாண்டி சொல்கிறேன், இனி உனக்கு அந்த டெஸ்ட் டியூப் எடுத்துகிட்டு உனக்கு சுகரை டெஸ்ட் பண்ணிப்பார். நான் இங்கே தானே இருக்கேன், டெஸ்ட் பண்ணிப்பார். டெஸ்ட் பண்ணனா அது ப்ளூ கலரில் வந்து விட்டது. எந்த மருந்தை விட்டானோ அந்த கலர். பொதுவாக அந்த சொல்யூஷன் விடும்போது சொல்யூஷன் ப்ளூ கலரில் இருக்கும். சுகர் இருந்தால் அது பச்சை நிறம், மஞ்சள் நிறம், சிகப்பு நிறமாக மாறும். இதுதான் ஹை குவாலிட்டி இல்லையா? ஆனால் அவனுக்கு சுகர் நில் என்று காண்பித்ததும் அவன் ஒரு அல்லேலியா சொன்னான். அண்ணா நகர் ஐஏஎஸ் ட்ரைனிங் காலேஜ் நட்டுங்கிற அளவுக்கு சொன்னான். ஆனால் இந்த சத்தம் வெளியே இருக்கிற ஒரு பொம்பளைகளையும் கேட்கல. உற்சமா கையை தட்டுங்க. கட்டுனது கட்சி வேட்டி, அங்கே நடந்தது கிருபை. ஹல்லேலூயா. உற்சமா கையை தட்டுங்க. ஆண்டவர் ஏன் இந்த வேட்டியை கட்டிட்டு கொண்டு வந்தீர்? உன் மாமிசத்தில் அடி வாங்காமல் இருக்கணும். இல்லை, கட்சிக்காரன் உள்ளே போனால் எல்லாரும் பயப்படுவாங்கல்ல. ஆனால் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் ரோமனுக்கு ரோமனாகவும் யூதனுக்கு யூதனாகவும் நின்றுதான் இந்த ஊழியம் இன்றைக்கு வரை நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனால் நோக்கம் என்ன? உங்களுடைய விடுதலை, உங்களுடைய ரட்சிப்பு, உங்களுக்கு பாவ மன்னிப்பு. இதுதான் தேவனுடைய நோக்கம். நீ வேஷம் எப்படியும் போடு, பிரச்சனை இல்லை. ஆனால் விடுதலை கர்த்தருக்கு வேண்டும். உங்கள் விடுதலை கர்த்தருக்கு வேண்டும். உங்கள் ஆத்துமாக்கள் கர்த்தருக்கு வேண்டும். அதுவும் பரிசுத்தமாய் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் இருதயத்தை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். உற்சாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் உன்னை கைவிட்டாலும் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் உன்னை யார் உன்னை கைவிட்டாலும் ஆவியினாலே அபிஷேகம் செய்து, ஆவியினாலே அபிஷேகம் செய்து, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. யார் உன்னை கைவிட்டாலும்
இன்றும் உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறது, உங்களை யார் கைவிட்ட நிலையில் இருந்தாலும் உங்களை நான் கைவிடப் போவதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறேன். நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, தாய் உன்னை மறந்தாலும் சரி, தகப்பன் உன்னை மறந்தாலும் சரி, பிள்ளைகள் உங்களை மறந்தாலும் சரி, நான் உங்களை கைவிடுவதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிட்டால் போதும், கர்த்தர் பலத்த காரியத்தை செய்வார். அல்லேலூயா. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு படித்த பைத்தியக்காரன் இருந்தான். படித்த பைத்தியக்காரன் ஐடி ஃபீல்டில் நல்ல சேலரி, அன்றைக்கெல்லாம் 1.5 லட்சம் ரூபா சேலரி வாங்குறவன். ஆனால் முழு பைத்தியக்காரனாக மாறிவிட்டான். முழு பைத்தியக்காரனாக மாறிவிட்டான். ஏனென்றால் அவங்க விற்கிற தோப்பினுடைய ஒரு வித்து. இவன் ஒரு குட்டி பூஜாரி, தகப்பனார் நிரந்தரமான பூஜாரி. ஆனால் மகனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. இப்பொழுது வேலைக்கு செல்ல முடியவில்லை. பைத்தியத்தினுடைய உச்சகட்டம் என்ன? சுயநினைவு இருக்காது. ஓகே. ரெண்டாவது, என்ன செய்கிறேன் என்று அவர்களுக்கும் தெரியாது. மூன்று அவங்க செய்கிறது யாருக்கும் பிடிக்காது. நம்ம செய்கிறதெல்லாம் அவளுக்கு பிடிக்கும் இல்லையா? முக்கியமானதை விட்டுட்டீங்களே. முக்கியமான சொல்லுங்க. எஸ், பைத்தியக்காரன் முதல்ல என்ன பண்ணுவான்? ட்ரெஸ் போடாமல் நடப்பான். அதுதான் நாகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒன்று வாசிப்போம். நாகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூரணமடைந்து அநேகராக இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாமல் இருப்பேன். அல்லேலூயா. அவன் சம்பூரணமாய், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தேவனை அறியாத ஒரு மனிதன், சம்பூரணம்னா எல்லாவற்றிலும் நிறைவாக இருக்கிறவன். சுகம், சமாதானம், சந்தோஷம், பொருளாதாரம், மகிழ்ச்சி. ஆனால் ஒரு பொண்டாட்டி 4 பொண்டாட்டி எல்லாமா இருந்தாலும் நீ ஒரு நாள் அறுப்புண்டு போவாய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் ஒளிந்து போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனை தேடுகிறவன் தான் இந்த பூமியில் கடைசி வரைக்கும் நிலை நிற்பான். அல்லேலூயா. அவன் எவ்வளோ சம்பூரணமாக இருந்தாலும் ஒளிந்து போவான் என்பதற்கு அடையாளம் இவன் தான். 1.5 லட்சம் ரூபா சம்பளம், பூஜாரி, கோயிலுக்கு பூஜாரி, அப்பனும் பூஜாரி, மகனும் பூஜாரி. அப்போ தட்டில் நிறைய கிடைக்கும், நல்ல வசதி. ஆனால் மகன் பைத்தியமாக மாறிவிட்டான். பைத்தியமாக மாறிவிட்டான். பைத்தியத்திலும் முற்றின பைத்தியம் என்று சொன்னால் உடை அணிய மாட்டான். நம்பர் 1. நம்பர் 2, அழகாக கட்டப்பட்ட டெரஸ் கட்டிடத்தை பெரிய பாறாங்கோல் வைத்து, இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த ஆளூர் பகுதியில் நடந்த சம்பவம். பெரிய பாறாங்கோலை வைத்து அந்த வீடை இடிக்க ஆரம்பிப்பான். முதலாக ஒரு ஜன்னலை பெயர்த்து போடுவான். இடித்து பைத்தியக்காரன் எவ்வளோ பலன் இருக்கும், நல்ல பலன் இருக்கும். இவன் ஏற்கனவே வாலிபன். அப்போது ஜன்னலை இடிப்பான், கதவை பெயர்ப்பான். ஒவ்வொரு நாளைக்கு தான். அந்த நேரத்தில் சொந்த தகப்பனோ தாயோ அந்த வீட்டிற்குள்ளே வந்தால் அதே பாறைக்கோலை வைத்து கொல்லுவதற்கு துரத்துவான். எவ்வளோ பெரிய துக்கம் பாருங்கள். ஒரே மகன், செல்லமாக வளர்த்த பையன், நல்லா படிக்க வச்சோம், அரசு வேலையில் ஏறிட்டான், நல்ல சம்பளம். ஊர் கண்ணு பட்டதோ, ஊரில் மந்திரம் வந்ததோ, அவன் முழு பைத்தியக்காரனாக மாறிவிட்டான். இப்போ சேதமடைந்து வீடு நிற்கிறது, ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாத வீடாக இருக்கிறது. நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு வெளிவாசலை வந்து நின்று நாய் குறைக்கிறது போல் அவன் கூவான். ஒரு கூக்குரல் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போகும். பெத்த தாய் தகப்பன் அவன் தூங்கி கிடக்கிற வேளையில் தான் சாப்பாடை கொண்டு வச்சுருவாங்க. ஏனென்றால் அவன் நிர்வாணத்தை பார்ப்பதற்கு மனமில்லாமல் இருந்தபடியினால் அவன் எப்பொழுது தூங்குவானோ அப்போது தான் சாப்பாடை கொண்டு வைப்பாங்க. அது வரைக்கும் கட்டின வீட்டில் பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கு இடமில்லை. பக்கத்து வீட்டில் போய் இரவலாக தங்கிடுவாங்க. மகனை குறித்துள்ள ஒரு கலக்கம், மகனை குறித்துள்ள ஒரு துக்கம்,
உருகி கொண்டிருந்தது. அவர்கள் நம்பின தெய்வங்கள், எத்தனையோ மந்திரவாதங்கள், எத்தனையோ பூஜைகள், எவ்வளவோ நேர்ச்சைகள், எவ்வளோ பலிகள் செலுத்தி பார்த்தார்கள். ஆடு பலிகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் தெய்வங்கள் கேட்கவில்லை. அவனை குணப்படுத்துவதற்கு திராணி இல்லாத தெய்வங்களாகவே இருந்துவிட்டது. அப்படி இருக்கையில் இவர்கள் இரவலாக தங்குகிற அந்த வீட்டிலே ஜீவ ஒளி தொலைக்காட்சி ஓடும். ஜீவ ஒளி தொலைக்காட்சி ஓடும். அப்போ அந்த மகள் ஒரு கிறிஸ்தவள். ஆகவே அவள் அந்த தொலைக்காட்சியை பார்ப்பாள். ஆகவே பொழுதுபோவதற்காக இந்த அம்மாவும் பார்ப்பார்கள். பார்க்கும் பொழுது ஒரு நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த நிலவரத்தை எல்லாம் சொன்னாங்க. ஒரு உபவாச கூட்டத்துக்கு தாயும் தகப்பனும் வாருங்கன்னு சொன்னார். எந்த மார்க்கமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ பூஜாரியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மதத்தை விட்டு வர சொல்லவில்லை, ஒன்றைத்தான் வர சொல்லி இருக்கிறேன். ஏன்னா தாய் பாவம், தகப்பன் பாவம் எல்லாம் பிள்ளைகளிடத்தில் வந்து சேரும். ஆகவே உங்களை பரிசுத்தம் பண்ணினால் பிள்ளை சொஸ்தமாவான், நீங்கள் கடந்து வாருங்கள் என்று சொல்லி இதே இடத்திற்கு வந்தார்கள். 3 கூட்டங்களுக்கு வந்தார்கள். கர்த்தராகிய தேவன் ஜீவன் உள்ளவரா ஜீவன் இல்லாதவரா? ஜீவன் உள்ளவர். அவங்களுக்கு கொடுத்த சுவிசேஷத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், கேட்டு கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் தெய்வங்கள் கைவிட்டாலும் இயேசு ஒருவர் கைவிடவில்லை என்று அறிந்து கொண்டார்கள், அதை புரிந்து கொண்டார்கள். அதற்கு அடையாளமாய் மகன் சொஸ்தமானான். ஒரு சமகையை தட்டுங்கள். ஒரு முறை சாட்சி சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள் என்றால், என்னிடத்தில் சொன்னார்கள், அவங்க குடும்பத்திலே ஒரு சப் இன்ஸ்பெக்டர் உண்டு. ஒரு 7 பேர் 8 பேர் பிடிச்சி பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கொண்டு போனால் முடியாதான், கரை கட்டி கொண்டு போகலான்னா முடியாது. அவ்வளோ எல்லாரையும் அடிச்சிருவான், அவ்வளோ பெரிய பலசாலி. ஆனால் கர்த்தராகிய தேவன் வார்த்தையினால் தொட்டார், சொஸ்தமானான்.